சேக்குவாரையோட தம்பி அப்படிதான் வந்து இருப்பாரு. இன்னும் கவலைப்படாதீங்க. சேக்குவாரை அடிமைத்தனத்தை கொண்டு எவன் உரிமை இருக்கிறானோ அவனும் நம்முடைய தோழன், தோழன் சகோதரன். அடுத்து வந்து இன்னைக்கு என்ன டாபிக் பேச போறோம் அப்படின்னா, நம்ம இந்த வாழ்க்கை பயணத்துல ஒரு காலத்துல சந்திக்கிறத இரண்டாவது காலத்துல சந்திக்க முடியாது. இந்த வாழ்க்கை பயணமே காலத்தை பேஸ் பண்ணிட்டாரு. நம்ம அந்த காலத்தை கடத்துறதுக்காக பணம் சம்பாதிக்கணும், காலத்தை இன்பமா கடத்தணும்னு சொல்லிட்டு இது காலம். அந்த இன்பமா வந்து கடத்துறதுக்காக கொஞ்ச காலம் கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு கஷ்டப்படாங்க. அதே பழகி போய் நம்ம எதுக்காக வந்து கஷ்டப்பட ஆரம்பிச்சுன்றது. இப்போ மக்களே, நம்ம வாழ்க்கையில இன்னைக்கும் லைஃப் தட் லைஃப். ஸோ டோன்ட் வரி, பி ஹாப்பி. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட கிடைக்கும். கேஜெட்ஸ், டிடி மார்ட், சிகரெட் ஹோல்டர். அடுத்து நம்ம யூடியூப் சேனல் வந்து அடுத்து டெவலப் ஆகி அடுத்த கட்டத்துக்கு போகுது. நான் எந்த வீடியோவும் எடிட் பண்ண போகிறதில்ல, அப்படியே லைவாக என்ன எடுக்கிறோமோ அதுவும் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். ஏன்னா என்னோடய வேலை வந்து நான் கண்டென்ட்டை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குற மாதிரி என்னோடய கண்டென்ட்டை வந்து பேசுகிறதுன்றது தான் என் வேலை. அதை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் உங்களுடைய விருப்பம். இந்த யூடியூப் சேனலில் வர வருமானத்தில் எனக்கு தெரிஞ்சு அனாதை குழந்தைங்க, ஊனமுற்றவங்க, பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியவர்கள், இவங்க 3 பேர்த்துக்கும் வந்து நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்ய போகிறோம். அடுத்ததாக வந்து என்னுடைய இந்த செயல் உங்களை வந்து காயப்படுத்தி இருந்ததுன்னா வந்து நான் நினச்சிக்கணும். யாரையும் காயப்படுத்துறதுக்காக பண்ணல. அதாவது புத்தகத்தோட அட்டையை பார்த்துட்டு அதை வந்து விடக்கூடாதீங்க. அது மாதிரி என்னுடைய இந்த செயல்கள் எல்லாம் பார்த்துட்டு என்ன விடக்கூடாதீங்க. நான் வந்து வேற மாதிரி உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து இந்த துறை தான் தெரியும். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இருந்த துறை அது வாழ்க்கை வந்து நிறையா கற்றுக் கொடுத்துருச்சு. நிறையா துரோகங்களை சந்திச்சிட்டேன். யாருக்கும் இது வரைக்கும் நான் தோணுன்றது நினைக்கிறது இல்லை. ஈசான பண்ணிட்டேன் வீட்டுக்கு. அந்த பார்க்க கூட எனக்கு டைம் இல்லை. அழுகுன பழம் நம்ம என்றைக்குமே வந்து அது விட்டோம்னா அதுவே வந்து அழுகி கீழே விழுந்துடும். அழுகுன பழத்தெல்லாம் கண்டுக்க தேவையில்லை. கெட்டு போன புத்தி இருக்கவங்கள நம்ம கண்டுக்கவே வேண்டியது. நமக்கு தேவையான நம்ம நல்ல புத்தி, நம்ம செயல், டெய்லியும் நம்ம என்ன பண்ணணும், என்னுடைய வேலைகள் என்னென்ன, அதை நான் எப்படி முடிக்கணும், இதைத்தான் வந்து நான் பார்க்கணும். அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி இருக்காங்க, இவர் சிகரெட்டு குடிக்கிறாரு, அவர் குடிக்கிறது இல்லை, இவர் நல்லவர் கெட்டவர், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. என் வேலை நான் வாழ்க்கைக்கு தேவையான ஏதோ ஒரு தகவல் இல்லை, அதை கற்றுக்கிட்டோம், அதை அப்ளை பண்ணணும், அவ்வளோதான். கற்றுக்கிட்டது கற்க கசடர கற்பவை. படிக்க வேண்டியது மட்டும்தான் படிக்கணும். ஆனால் கல்வி கரையில் கற்பவர் நாள் சில மெல்ல நினைப்பின் பெண்களோ தெல்லிவின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீரொழிய பாலின் குருவின் தெரிந்து. இந்த மாதிரி வந்து நம்ம வந்து என்ன கல்வி வந்து நம்ம படிக்க வேண்டியது மட்டும்தான் படிக்கணும். நல்லதை மட்டும் படிச்சுட்டு கெட்டதை வந்து விட்டுறணும். அதாவது கத்தியை வந்து கழுத்தறுக்கிறதுக்கும் மேம்படுத்தலாம், காய்கறி வெட்டுறதுக்கும் மேம்படுத்தலாம். 4 பேருக்கு பிரயோஜனமாக இருக்குங்கிறத முடிவு பண்ணணும். எந்த உயிர் கொள்றதுனால நமக்கு என்ன லாபம்? நம்ம சாப்பிட்றதுக்கு சாப்பாடே இல்லையா? நம்மலாம் வந்து நான்வெஜ் கண்டிப்பாக சாப்பிடணும். வேகனா இல்லைன்னாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் வெஜிடேரியனாவது இருக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. சரி, ஓகே. இன்றைய குரல் வந்து சொல்லி முடிச்சுக்கலாம். ஞாலம் கருதினும் கைகூடும் கருவியா காலம் அறிந்து செய்யும். காலம் என்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாய் பாய் மக்களே. அடுத்து வந்து உங்களுக்கு இந்த மாதிரிலாம் மொக்கப்படாமல் நல்லபடியாக வீடியோ பேசி நான் வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். அது வரைக்கும் வந்து இந்த வீடியோ வந்து உங்களோட கமெண்ட்டை வந்து பதிவு பண்ணிங்கன்னா தான் தெரியும் நான் போடுறது எப்படி இருக்குது, பண்ணுறது எப்படி இருக்குது. ஏதாவது ஒரு
ஏதாவது ஒரு ஃபீட்பேக் வரணும். அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டு ஏதோ பசங்கள்லாம் கொதிச்சு ஏதோ ஒன்று பேசி டக்குன்னு வந்து நமக்கு வந்து கமெண்ட்ல சொல்லணும். துறை துறைகிட்ட சொல்லணும். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமும். அதுதான் நம்ம பில் துறை. யார் தப்பு செஞ்சாலும் உடச்சி சொல்லிக்கணும். யாரும் காயப்படுத்துறவங்களே சொல்லணும். ஆனால் தப்பு செஞ்சால் சொல்லி காமிச்சிடும். எனக்கு தெரிஞ்சு இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க வந்து மாறி வேற ஒருத்தர் வந்து இது நல்லபடியாக ஆட்சி வருங்கிறதெல்லாம் வந்து விட ஆட்சியில் இருக்கிறவருக்கே எங்களுக்கு இந்த திட்டம் வேணும் அந்த திட்டம் வேணும்னு சொல்லி அந்த திட்டத்தை வந்து கேட்டு நம்மளே போட்டு வாங்கிக்கலாம். நமக்கு தேவை திட்டமா இல்லை யார் ஆட்சி செய்யணுங்கிறதா? அவங்க ஆட்சியில் இருக்காங்க, வேலை பார்க்குறாங்க, சம்பாதிச்சுக்கிறாங்க. நமக்கு தேவை என்ன? இளைஞர்களுக்கு வேலை. நமக்கு தேவை என்ன? நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு சூழ்நிலை, மரங்கள் நடணும், பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும். அப்புறம் போதைப் பொருளை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அதாவது அதான் அழுகுனப்புல வந்து தானாகவே வந்து அழிஞ்சு போயிருந்தாங்க. போதை போடுறவங்களாம் போதை போட்டே போயிடுவாங்க. போதை போடாதவங்க இருப்பாங்க. அதான் கத்தியை பயன்படுத்துகிற மாதிரி வந்து ஒரு சிலர் மருந்தாக பயன்படுத்துகிறாங்க, ஒரு சிலர் வந்து அவங்க வந்து அதை வந்து துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க. அதாவது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அளவுக்கு மீறி பண்ணோம்னா அது வந்து நஞ்சாயிடும். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறதுன்னா அளவுக்கு மீறி வந்து நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த இதுக்கான பதிலை நீங்களே சொல்லுங்கள். ஆனால் என்னோட பதில் என்னன்னு நான் இப்போ வந்து கண்டிப்பாக சொல்லிடுறேன். அளவுக்கு மீறி அன்பு காட்டலாம், எவ்வளோ வேணாலும் அன்பு காட்டலாம். ஆனால் அதுவே அன்பு அதிகமாக காட்டினாலும் காயப்பட்டுரும். அப்போது அளவுக்கு மீறி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அளவுக்கு மீறி தியானம். யார் தியானத்தில் எவ்வளோ காலம் வேணாலும் இருக்கலாம். அதுதான் வந்து உங்களுக்குள்ள வந்து என்ன நீங்கள் நினைக்கிறீங்க அதை வந்து உணர்த்தக்கூடியது தியானம் மட்டும்தான். தியானம் கற்றுக்கணுங்க. அதாவது நல்லா பெரிய பெரிய சீனியர் வேஷம் கிட்டவங்க வந்து தியானம் சொல்லி கொடுத்தாருன்னு யார் சொல்றதுல உண்மை இருக்குன்னு சொல்லி எப்பொருள் யார் யார் கேட்கணும் பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து இவர் மாதிரி நம்ம மதன் கௌரி மாதிரி வந்து பேச நல்லா வரும். அவருக்கு வந்து டைம் மை டைம் வில் கம். நானும் ஒரு நாள் வந்து மேடையில் நீயா நானா கோபிநாத் மாதிரி பேசுகிறேன். நீயா நான் கோபிநாத் மாதிரி வந்து பாயிண்ட்ஸ் பேசுறது அளவுக்கு எனக்கு வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஹிப்ஹாப் தமிழை மாதிரி சாங்ஸ் வந்து பாடுவேன். அதான் அந்த ஒரு சாங்ஸ் வந்து எழுதியிருக்கேன். ஆனால் அந்த மியூசிக் வந்து எனக்கு பிடிக்கல. அது எங்களால் நான் அதை வந்து மாற்றிட்டுருக்கேன். கூடிய சீக்கிரம் வந்து உங்களை வந்து பாட்டோட செஞ்சுக்கிறேன். இதே வந்து நீங்கள் இவ்வளோ நேரம் நான் பேசினதுக்கு இதெல்லாம் வந்து ஹிப்ஹாப் தமிழா இது ஒரு பாட்டு, நீங்கள் பாட்டு நான் என்ன சொல்ல நினைக்கிறேனோ அதை பாட்டா பாடி காமிச்சா உங்களுக்கு ஒரு அடிக்காது. இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ஜஸ்ட் கிரியேட்டிவ். இப்போ இதை பார்த்ததும் இந்த மாதிரி கேட்டதும் வந்து உங்களுக்கு வந்து கடுப்பாக தான் இருக்கும். இதே ஆனால் வந்து இது 1000 தடவை எழுதி இது அவங்களே வந்து டிசைன் பண்ணி கடைசியாக கொண்டு வரும்போது தான் நல்லாயிருக்கும். அதான் வானத்துக்கு பூமிக்கும் நடுவில் நீ வாழ்கிற காலம் வரையில் சொந்த பந்தம் எதுவும் தேவையில்லை, சொத்து இருந்தா போதும் வாழ்க்கையில். சொத்து ஒன்று இருந்தா சொந்த பந்தம் மதிக்கும், சொத்து ஒன்று இல்லாட்டி கொண்ட நாய்க்குள்ள மதிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து சாங்ஸ் ஆரம்பத்தில் அப்படிதான் இருக்கும். அதான் ஹிப்ஹாப் தமிழ் எழுதின சாங்கில் கூட அப்படிதான் இருந்துச்சு. அதனால் வந்து முயற்சிக்கு விடுங்க, நான் நெகட்டிவாக வந்து பேசலாம். அதே சமயம் வந்து இன்னொருத்தர் ஒருத்தர் வருவார், அவரை கிண்டல் அடிக்காதீங்க. அவர் வந்து முயற்சி பண்ணுறாரு. அவரும் விஜய் அஜித் அவங்கள போல ஒரு மனுஷன் தான். கண்டிப்பாக வந்து நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக தலைவா நீங்கள் ஒரு நாள் பெரிய ஆளாக வருவீங்க. எல்லாருமே ஒரு நாள் பெரிய ஆளாக வருவீங்க. நீங்களும் எல்லாரும் வந்து மேடைக்கு வரணும், நீங்களும் இந்த ஆக்ஷன் கொடுக்கணும், நீங்களும் சினிமாவுக்கு வரணும். யாரும் பிரிவினை கிடையாது. எல்லாருக்குள்ளேயும் எல்லா டேலண்ட்டும் இருக்குது. அவங்கவுங்க கதாபாத்திரத்தில் அவங்கவுங்க வந்து பெஸ்ட்டாக வந்து நடிக்கலாம். நமக்கு என்ன வருதோ அதை நம்ம சிறப்பாக செய்கிறோம். அதே சமயம் மக்களுக்கு முடிஞ்சா உதவி செய்கிறோம், முடியலைன்னா ஒதுங்கிட்டு குட் பை சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். மக்களே, அடுத்த வீடியோவில் வந்து உங்களை நல்ல கமெண்ட்டோட சந்திக்கிறேன். இந்த வீடியோ வந்து வைரல் ஆகுமா என்னெல்லாம் எனக்கு தெரியாது. இதெல்லாம் வந்து
ஒருவேளை வந்து ஆக்டர் இவங்கெல்லாம் கேட்டாங்கன்னா வந்து கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். எனக்கு சான்ஸ் கொடுக்குறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி.